மதுரை மாவட்டத்தில் தைப்பொங்கலை ஒட்டி நடைபெற இருக்கின்ற 3 ஜல்லிக்கட்டுகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஆகிய 2 ஜல்லிக்கட்டுகளுக்கான போட்டி நடத்த அந்த ஏற்பாடுகளுக்கான முகூர்த்த கால் இன்று அமைச்சர் மூர்த்தி தலைமையில் ஊன்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 15, 16, 17 ஆகிய 3 தினங்களில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் என 3 ஜல்லிக்கட்டுகள் தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த ஜல்லிக்கட்டுகள் உலக புகழ் பெற்றவை. எனவே தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காளைகளும், வெளியூர்களிலிருந்து வெளிநாடுகளில் இருந்தும் பார்வையாளர்கள் இந்த போட்டிகளில் பங்கேற்பார்கள். உற்சாகமாக நடைபெறுகின்ற இந்த ஜல்லிக்கட்டில் ஆயிரக்கணக்கான காளைகள் தொடர்ந்து இந்த களத்தில் அவிழ்த்து விடப்பட்டு மிக பிரமாண்டமாக நடைபெறும். இந்த ஆண்டும் அதே போன்று 15ஆம் தேதிக்கான அவனியாபுரத்திற்கான ஜல்லிக்கட்டுக்கான முகூர்த்த கால் ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஊன்றப்பட்டது. தற்பொழுது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கான அந்த பணி தற்போது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே இருக்கக்கூடிய அந்த முத்தாலம்மன் கோவிலுக்கு முன்பாக அந்த முகூர்த்த கால் ஊண்டக்கூடிய அந்த முகூர்த்த காலிற்கு முறையாக பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு தற்போது அந்த முகூர்த்த கால் ஊண்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாலமேடு மஞ்சள்மலை ஆற்று பகுதியில் தான் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெறும். நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாடிவாசல் அருகே இந்த ஜல்லிக்கட்டிற்கான அந்த முகூர்த்த கால் தற்போது அந்த ஊரினுடைய விழா கமிட்டியினர் மற்றும் அமைச்சர் மூர்த்தி மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் தற்போது ஊண்டப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு பார்வையாளர்களுக்கான அந்த மேடைகள் அமைக்கின்ற பணிகள், காளைகளை மீண்டும் வந்து சேரக்கூடிய இடத்தில் அமைக்கின்ற அந்த காளைகளுக்கான பகுதி, அது மட்டுமல்ல பார்வையாளர்களை ஜல்லிக்கட்டு காலையில் ஓடக்கூடிய பகுதியில் 8 அடி உயரத்திற்கு அந்த தடுப்பு வேலிகள் அமைக்கின்ற பகுதி என தொடர்ந்து இந்த பணிகள் முழுவதுமாக நடைபெறும். குறிப்பாக ஏற்கனவே இந்த ஆண்டு பங்கு பெறக்கூடிய காளைகள் மற்றும் வீரர்களுக்கான முன்பதிவு இன்று மாலை 5 மணிக்கு ஆன்லைன் மூலமாக துவங்குகிறது. இன்று மாலை 5 மணிக்கு துவங்கி நாளை 5 மணி வரை இந்த ஆன்லைன் திறந்திருக்கும். அதில் காளையரும் வீரர்களும் தங்களுக்கான பதிவுகளை ஆவணங்களோடு சேர்த்து பதிவு செய்த பின்பு இவர்கள் இதில் தேர்வு செய்யப்பட்டு இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். 3 போட்டிகளில் ஏதாவது ஒரு போட்டியில் மட்டும்தான் ஒரு காளை பங்கேற்க முடியும். 3 போட்டிகளும் ஒரே காலை பங்கேற்க முடியாது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை வைத்து தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டில் அலங்காநல்லூர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும், பாலமேடு நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்வார் என்று தெரிகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார்.